இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, படுத்துக்கோ. தைரியமா இருமா, ஒன்னும் ஆகாது. நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே தான் இருக்கு. படுத்துக்கோ, படு. நிம்மதியா தூங்கு. வெளியில போனோம். என்ன பண்றது, எப்படி வெளியில போறது? இங்க இருந்து வெளியில போய் அஞ்சலிக்கு நம்ம விஷயத்தை பத்தி புரிய வைக்கணும். ஆனா எப்படி வெளியில போறது? நீங்க எப்படி? டேய், என்னடா பயப்படுற? ஏன்டா நீங்களா திரும்ப வந்தீங்க? எப்பெல்லாம் உன் மனசு குறுகுறுக்குதோ அப்பெல்லாம் வர்றதானே எங்க வேலை. ஏண்டா கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி ஜெயில வந்து கிடக்குற? அவன் என்னடா பண்ணுவான்? அவன் புத்தியே அந்த மாதிரி தானே. ஆமா, வாழ்க்கையில தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் சந்தேகப்படுவான். தனக்கு ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைப்பான். அது பொருளுக்கு ஓகே, உறவுக்கு ஏண்டா கட்டிக்கிட்ட பொண்டாட்டி அவ்வளோ ஒன்ன மாதிரியே அப்பா அம்மா இல்லாம அண்ணன் தம்பி உறவுன்னு யாருமே இல்லாம தனியா உன் கூட மட்டுமே வாழணும்னு சுயநலமா யோசிக்கிறியடா. எல்லாம் மனுஷனாடா. ஆனா ஒண்ணுடா, எப்படியோ உங்ககிட்ட இருந்து அவ தப்பிச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காடா. நிறுத்துக்கடா. அவ சந்தோஷமா வாழ்றன்னு உங்களுக்கு தெரியுமா? பின்ன நீ இல்லன்னா இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா தாண்டா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்லு. ஏன்னா இவ அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கான். கட்டண பொண்டாட்டிய எவனாவது ஸ்கூல்ல பண்ற மாதிரியே முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பானா? இவன் நல்லவன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் இவன் கிட்ட தப்பா இருக்கு. அத மாத்திரலாம், உன்னை திருத்திரலாம் நம்பி உன் கூடவே இருந்தாடா. செய்யற அத்தனை டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டாடா. பதிலுக்கு நீ பண்றதெல்லாம் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. போதும், நிறுத்துக்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா என் காதல் உண்மை. நான் அஞ்சலி மேல உயிரை வச்சிருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் அவ கூட நான் வாழணும். ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓ டேய், விடுங்கடா. விட்டா அழுதுருவான் போல. இந்த பாருடா, கொஞ்சமாவது உண்மையிலே நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்தா, உன் காதல் உண்மைனா கண்டிப்பா அஞ்சலி உன்னை தேடி வருவா. திரும்பவும் நீ பழைய புத்தியோட இருந்த அதுக்கு வாய்ப்பே இல்ல. திருந்த பாரு, அதான் உனக்கும் நல்லது, அஞ்சலிக்கும் நல்லது. யோசிச்சு முடிவிடு. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? யார் சொல்லிருப்பாங்க? டேய், நீ எங்கடா இங்க? நான் தான் உங்களை கூப்பிடவே இல்லையே. என்ன ஓசியில சோறு போடுவாங்க, தின்னுட்டு போலான்னு வந்தியா? யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க முகத்திலேயே முழிச்சிட்டேன். எப்படிதான்டா மோப்பம் முடிச்சு வரீங்க?
சரி எதுக்கு இங்க வந்த? என்ன சொல்ற? என்ன சொல்றான் இவன்? புரியவே மாட்டேங்குது. ஏய், அவனுக்கு தான் பேச்சு வராதுல்ல, நீ என்ன மௌனம் வருதமா? என்ன சொல்றான் அவன்? வீட்டுக்கு பூ டெக்கரேஷன் பண்ண வந்தோன்னு சொல்றாரு. ச்சே, இந்த ஐடியா நமக்கு வராம போச்சே. இவனை வச்சே ஓசியில பூ டெக்கரேஷன் மொத்தத்தையும் முடிச்சிருக்கலாமே. சரி. ஓஹோ, கணேஷ் அனுப்பி விட்டாரா? ஆ, ஆமா. அப்போ என் வீடுன்னு தெரியாமே நீங்க வந்துட்டீங்க, அப்படிதானே? சரி, போய் வேலையை பாரு போ. இங்க பாரு, வேலையை மட்டும் பார்க்கணும். முருகா, ரேவதி, வீட்டுக்குள்ள வாங்க. என்னடி கூப்பிட்டு விருந்து வை உள்ள வச்சு. யாரு இவ? அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. என்னங்க, அவர் உங்க அண்ணங்க. அண்ணன் கூட பிறந்தவங்களே ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவன் யாரடி அண்ணன் கிண்ணன்னு? அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அவரை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியல. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லுங்கன்னு சொன்னேன், அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? இதுவே மாமா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எனக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு முருகா. அதையும் மீறி நான் ஏதாச்சும் பேசினா உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, கிளம்புன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னக்கா நீங்க? பரவாயில்லக்கா. சரி, நான் வரேன். ஏங்க, என்னங்க அவங்களும் அழக்கூடாது தைரியமா இருக்க சொல்லிட்டு இப்ப நீங்க அழுதா என்ன அர்த்தம்? விடுங்க, அதான் நாம இருக்கோம்ல, அவங்க நல்லா இருக்கட்டும். நாம வந்த வேலையை பார்ப்போம். வாங்க.